ஸோ இப்போ நம்ம HTML டாக் டைப் டிக்ளரேஷன். ஸோ இது நம்ம டிக்ளேர் பண்ணும்போது HTML5 டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக் டைப் கொடுக்குறோம். ஸோ டாக் டைப் கூட ஸ்பேஸ் கொடுத்து HTML கொடுப்போம். ஸோ இதை வந்து நம்ம கேப்சல் தான் கொடுக்கணுமா, ஸ்மார்ட்டில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்லேயும் கொடுக்கலாம். ஸ்மார்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா HTMLக்கும் டாக் டைப்புக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிறதுனால டாக் டைப்பை கேப் லெட்டர்லேயும் அது பக்கத்தில் டைப் பண்ணுற HTML ஸ்மார்ட்லேயும் கொடுக்குறோம். மற்றபடி இந்த எல்லா டேக்குமே பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் கேப் லெட்டர்லேயும் டைப் பண்ணலாம், ஸ்மார்ட்லேயும் டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த HTML டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாடி டேக் டைப் பண்ணீங்க, கேப்ஸில் டைப் பண்ணாலும் அவுட்புட் வரும், ஸ்மாலில் டைப் பண்ணாலும் வரும். ஒரு பக்கம் கேப்ஸில் ஒரு பக்கம் ஸ்மாலாக டைப் பண்ணாலும் வரும். பார்க்க நல்லா இருக்காது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்கும். ஸோ கேப்ஸில் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்மாலில் இருக்கும். சில பேர் கேப்ஸ் ஸ்மாலில் மிக்ஸ் பண்ணி டைப் பண்ணலாம், அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ பைத்தன் மாதிரி தான். ஸோ பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவான்னு கேட்டிங்கன்னா பைத்தனில் நீங்கள் கொடுக்குற என்ன சொல்கிறது, ஸோ எக்ஸும் கேபிட்டல் எக்ஸும் கேபிட்டல் ஒய்யும் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அது வேறு வேறு இதாக தான் எடுத்துக்கும், வேல்யூவாக தான் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே டைப் பண்ணுறது என்ன சொல்கிறது, அவுட்புட்டில் பிரிண்ட்டுக்குள்ளே டைப் பண்ணுறது எப்படிலாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணலாம், எங்கே இருக்கிற எந்த பார்ட்டை வேணாலும் எந்த டேக் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு டைப் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க நல்லா இருக்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ டாக் டைப்பு கேப்ஸில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம மற்ற டேக்லாம் பார்த்தீங்கன்னா டேக்குன்னு தனியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி, ஸோ நான் இங்கே எப்படி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே வந்து ஸ்மார்ட்டில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கேப்ஸ்லேயும் கொடுக்கலாம். எல்லா டேக்கையும் கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு உள்ளுக்கு ஒரு கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு எப்படி வேணுமோ, எப்படி டிஸ்பிளே பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம HTML டாக்குமெண்ட்டை என்ன நேமில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வெப்சைட்டை ரியல் டைம் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேமு இண்டெக்ஸ்ன்னு தான் இருக்கும். இது வந்து பேசிக்காக யூனிவர்சலாக யூஸ் பண்ணக்கூடிய நேம், index.html. இப்போ நம்ம வந்து நிறைய டாக்குமெண்ட்டு நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அப்படி தானே? இப்போ நம்ம அன்க்ளோஸ்ட் டேக்னு ஒரு நேம் கொடுத்துருப்போம், லாங்குவேஜ் டேக்னு நேம் கொடுத்துருப்போம். ஸோ அப்படி எது கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. நம்ம வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும் நம்மள்கிட்ட. ஸோ அப்போது அந்த டாக்குமெண்ட்டோட நேமு இண்டெக்ஸ்ன்னு தான் இருக்கணும். இண்டெக்ஸ் எக்ஸ்டென்ஷன் HTML, index.html. ஸோ இது யூனிவர்சலாக எல்லா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம். ஸோ நீங்கள் அதுதான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம நேமும் கொடுத்துக்கலாம், நம்மளுடைய யூசர் டிஃபைன் நேமும் கொடுக்கலாம். ஆனால் காமனாக யூஸ் பண்ணுறது index.html, அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது HTML ஹெட்டிங்.